வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதும் ஆப்பர்லாட் தமிழ் சேனல். இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை. இன்னைக்கு பூ மார்க்கெட்டில் எந்தெந்த பூக்கள் வாங்கினா உங்களுக்கு செலவு அதிகமாகும், எந்தெந்த பூக்களை வாங்காமல் இருந்தால் உங்களுக்கு செலவு குறையும் அப்படிங்கிற ரகசியம் இந்த வீடியோவில் இருக்குது. அதனால் வீடியோவை கடைசி வரைக்குமே பாருங்கள். இன்னைக்கு மல்லிகைப்பூவோட விலை ரொம்பவுமே அதிகமாக இருக்குதுங்க. கிலோ 650 ரூபாய்க்கு விற்பனையாட்டு இருக்கு. ஆடி மாதங்கிறதுனால விலை ரொம்ப அதிகம். முல்லைப்பூ 1 கிலோ 520 ரூபா, பிச்சிப்பூ 1 கிலோ 480 ரூபா, கனகாம்பரம் 1 கிலோ 950 ரூபா, பன்னீர் ரோஜா 1 கிலோ 140 ரூபா, பட்டன் ரோஸ் 1 கிலோ 200 ரூபா, அரளிப்பூ 1 கிலோ 260 ரூபா, செவ்வந்தி மஞ்சள் 1 கிலோ 220 ரூபா, செவ்வந்தி பூ வெள்ளை 1 கிலோ 240 ரூபா, சாமந்தி பூ 1 கிலோ 80 ரூபா, சம்மங்கி பூ 1 கிலோ 190 ரூபா, நந்தியாவட்டம் பூ கிலோ 130 ரூபா, கக்கட்டான் பூ கிலோ 320 ரூபா, தாமரைப்பூ 1 15 ரூபா, செம்பருத்தி 1 கிலோ 90 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, விசிறி மல்லி 1 கிலோ 350 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, மறிக்கொழுந்து 1 கிலோ 100 ரூபா, தவணம்பூ 1 கிலோ 130 ரூபா, துளசி 1 கிலோ 35 ரூபா, மருதாணி பூ 1 கிலோ 170 ரூபா, மாதவி பூ 1 கிலோ 150 ரூபா, கோழிக்கொண்டை பூ கிலோ 100 ரூபா, பார்வதி பூ கிலோ 140 ரூபா, செம்பூ 1 20 ரூபா, கதம்பம் 1 கிலோ 190 ரூபாய்க்கு விற்பனையாட்டு இருக்குங்க. பூக்களோட விலைகள் எல்லாம் நான் சில்லறை விலையில சொல்லியிருக்கேன். நீங்கள் மொத்த விலைக்கு வாங்கணும் அப்படின்னா நேரடியாக மொத்த விலை கடைகளில் 4-5 கடைகளில் விலை விசாரித்து மூட்டையாகவே வாங்கிக்கோங்க. அதுதான் ரொம்பவுமே லாபம். பூ கட்ட தெரியும்னா மொத்த விலை கடைகளில் உதிரி பூக்களாக வாங்கிட்டு போய் வீட்டில் நீங்கள் பூவாகவும் மாலையாகவும் கட்டிக்கோங்க. உங்களுடைய செலவுகளை குறைச்சிக்கிற முடியும். இதே மாதிரி இன்னைக்கு விலைக்குறைவாக கிடைக்கிற காய்கறிகள் மற்றும் பழங்களோட லிஸ்ட்டு தெரியணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டெய்லியுமே காலையில் காய்கறிகள் பழங்கள் பூக்களோட விலை வீடியோ வரும். அதை பார்த்துட்டு நீங்கள் மார்க்கெட்டுக்கோ கடைக்கோ வந்தீங்கன்னா இன்னைக்கு என்னென்ன பொருட்களாக விலைக்குறைவாக கிடைக்குது அப்படிங்கிறத காலையிலே உங்களால் தெரிஞ்சுக்கிற முடியும். அந்த பொருட்களை வாங்கி உங்களுடைய செலவுகளை குறைச்சி லாபத்தை அதிகரிச்சுக்கிற முடியும். நன்றி.